ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ஸ்வீட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராஜஸ்தானோட ரொம்பவே ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் கேவர். எஸ்பெஷலி ரக்ஷாபந்தன் டைமில் ராஜஸ்தான் சைடில் கேவர் ரொம்பவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரக்ஷாபந்தனுக்கு நம்ம வீட்லேயும் ட்ரெடிஷ்னலாக ராஜஸ்தான் ஸ்டைலில் ரப்ரி கேவர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரப்ரி ரெடி பண்ணலாம். ரப்ரிக்கு தமிழில் சிம்பிளாக சொன்னால் பால் மலாய்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேனில் நான் 1 லிட்ரு பால் எடுத்துக்கிறேன். இப்போது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா சூடாகி நல்லா ஒரு பாயில் வரட்டும். இல்லைனா பால் பொங்கி வர வரைக்கும் நல்லா ஹீட் ஆக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா பால் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. பால் வந்து பாட்டமில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி சுண்ட காய்ச்சணும். பால் ரெடியூஸ் ஆகும்போது மேலே ஒரு லேயர் வருது பாருங்கள், அதுதான் பால் ஆடை, அதாவது மலாய் ஃபார்ம் ஆகும். அந்த மலாயை எடுத்து வெளியே வைக்காமல் பேனோட ஓரமாக ஜென்டிலாக ஒதுக்கி வச்சுட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு லேயராக கலெக்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. பாலும் நல்லா ரெடியூஸ் ஆகி 500 ml வந்திருக்கு. இப்போது இதில் நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த மலாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் சர்க்கரையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சைடில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பால் மலாயை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ராப் பண்ணி பாலோடு மிக்ஸ் பண்ணுங்கள். மலாய் நல்லா பிளெண்ட் ஆன அப்புறமா இப்போ ஒரு பிஞ்சு குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலரும் ஃப்ளேவரும் நைஸாக கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு பாட்டமில் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரப்ரி நல்லா திக்காகி பாலோட கன்சிஸ்டன்சி க்ரீமியாக வந்துடுச்சுன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பால் வந்து கம்ப்ளீட்டாக திக் பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு வெயிட் பண்ண வேணாம். கூல் ஆகும்போது நேச்சுரலாகவே பால் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்ம ரப்ரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 லிட்ரு பாலில் நமக்கு வந்து 1/4 கப்பு ரப்ரி கிடச்சிருக்கு. ஸோ இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதில் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நான் இதில் வந்து 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப திக்காக அந்த ஒரு ஸ்ட்ரிங் சிரப் தேவையில்லை. ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளோ ஆகிற கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் 1 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது சிரப்பு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூல் ஆகும்போது ரொம்பவே திக்காகி செட் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்து இதையும் சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேவர் ரெடி பண்ணலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய்யை ஐஸோட கையால் நல்லா ரப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நெய்யோட கலர் லைட்டாக மாறும். டெக்ஸ்சர் ரொம்பவே சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி வந்துடும். இந்த ஸ்டெப்பு தான் நம்ம வந்து கேவர் வந்து பேட்டருக்கு நல்லா டெக்ஸ்சர் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வெண்ணெய் மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சர், க்ரீமியாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இந்த சாஃப்டான நெய் மிக்சரில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். ஆனால் இதை வந்து பாதி பாதியாக தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் ஹாஃபையும் சேர்த்து அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக நீங்கள் எல்லா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டெக்ஸ்சர் கரெக்டாக வராது. ஸோ பாதி பாதியாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்புமே ரொம்ப ஈஸி தான், பார்க்க தான் கஷ்டம் மாதிரி தெரியும். இப்போ நம்ம மிக்சர் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும். அடுத்தது இதில் நான் வந்து கோல்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
கேவர் பேட்டருக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணுறது மைதா, நெய், அதுக்கப்புறமா கோல்டு வாட்டர் மட்டும்தான். இப்போ இந்த கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணால் பேட்டர் கூலாக இருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா நார்மல் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைமில் எல்லா வாட்டரையும் ஊற்றுனீங்கன்னா மைதா லம்ஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆன அப்புறம் தான் ரிமைனிங் நம்ம வச்சுருக்க வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் டோட்டலாக இது செய்கிறதுக்கு 450 ml வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸாக்டாக வாட்டர் குவான்டிட்டி மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ பேட்டர் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டர் ரொம்பவே தின்னாக ரன்னி கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கேவர் பேட்டர் பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் இந்த ஹனி காம்பு டெக்ஸ்சர் வராது. கரண்டியில் எடுத்து போர் பண்ணும்போது கண்டினியூஸாக தின் ஸ்டீமில் ஃப்ளோ ஆகணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பேட்டரை கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போர் பண்ணலாம். இல்லைனா நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கிற பாட்டிலில் நம்ம பேட்டர் ஃபில் பண்ணி அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் பாட்டில் யூஸ் பண்ணும்போது பேட்டரை கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது பாட்டிலில் ஊற்றி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஈஸியாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆயிலில் இந்த மாதிரி ட்ராப் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஸோ ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க. இப்போ பேட்டரை நான் பேனோட சென்டரில் ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரே டைமில் நிறையா பேட்டர் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சென்டரில் ஊற்றுங்க. பேட்டர் போட்ட உடனே பபிள்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். சத்தம் கொஞ்சம் அடங்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேட்டர் சென்டரில் ஊற்றுங்க. அகைன் பபிள்ஸ் செட்டில் ஆன நெக்ஸ்ட் லேயர் போர் பண்ணுங்கள். இப்படியே 5லேருந்து 10 செகண்ட் கேப் வச்சுக்கிட்டு லேயராக பேட்டர் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி போர் பண்ணிகிட்டே இருங்க. கேவருக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஹனிகாம் டெக்ஸ்சர் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌனில். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போது இந்த எக்ஸஸ் ஆயில் ட்ரைன் ஆகட்டும். நம்ம அதை தனியாக அந்த கேவரை ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஆயில் மீடியமில் தான் ஒரு அளவாக தான் எண்ணெய் வச்சு பண்ணணும். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா அது வெளியே போயிடும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் அரௌண்ட் 1 டீஸ்பூன் கேவர் மேலே ட்ரிசில் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக சிரப் ஊற்ற வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் ஸ்வீட்னஸும் டெக்ஸ்சரும் பேலன்ஸாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் அடிஷ்னலாக சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல் ரப்ரி கேவர் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க க்ரீமி ரப்ரியை கேவர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். ரப்ரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கேவரோட கிறிஸ்பி டெக்ஸ்சருக்குள்ளே இந்த க்ரீமி ரப்ரி சேரும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூ கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்ம ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல் ராஜஸ்தான் ஸ்டைலில் ரப்ரி கேவர் ரெடி ஆயிடுச்சு. கேவர் நம்ம தமிழ்நாடுல டெய்லி செய்கிற ஸ்வீட் இல்லை. அதனால் இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராஜஸ்தான் சைடில் ஃபெஸ்டிவல்ஸ் எஸ்பெஷலி ரக்ஷாபந்தன் டைம்லாம் கேவர் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த ரக்ஷாபந்தனுக்கு நம்ம வீட்லேயும் இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சிஸ்டர், பிரதருக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். உள்ளே அந்த லேயர்ஸும் மேலே இருக்கிற அந்த ரப்ரியும் சேர்ந்து எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். ஸ்வீட் ரெசிபிஸ் பிடிக்கிறவங்க இந்த ரப்ரி கேவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸும் ஈஸி ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸும் இன்னும் நிறையா டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. I'll see you next time.